அவங்களோட மிடில் கிளாஸில் இருக்கிற பசங்க சரி இல்லை பொண்ணுங்க சரி யாராக இருந்தாலுமே ஒரு விஷயத்துக்காக போராடியே ஆகணும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், அதுக்கு போராட்டன்ற ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சா கூட அதை கஷ்டப்பட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் அதை வாங்கிட்டு சரி இந்த காசை நம்ம வேறு எதுக்காக செலவு பண்ணலாமே, இல்லை வேறு எதுக்காக கொடுத்துக்கலாமே, இல்லை பேரண்ட்ஸோட ஹெல்த்தை பார்த்துக்கலாமேன்னு திங்கிங் ஃபுல்லாகவே அதில் தான் போகும் தவிர அதை ஆசைப்பட்டு வாங்கின ப்ராடக்ட்டை கூட சந்தோஷமாக யூஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ இதுதான் ஒரு குறுக்கம் பதிலாக வந்து நம்ம ஒரு வேலை செய்வோம், இல்லை ஏதோ ஒரு பேஷன் நோக்கி ஏதோ ஒரு இடத்துல போகிறோம், நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம வந்து முன்னேறதுக்கு இவ்வளோ நிறைய விஷயம் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் மேலே இருக்கிறவங்க நம்மளை வந்து மட்டத்தட்டினே இருப்பாங்க. ஸோ ஒரு கவலைக்கிடமான ஒரு வாழ்க்கைனாலே இதுதான். கவலைக்கிடமான வாழ்க்கையும் கேள்விக்குறியான வாழ்க்கையும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பட் அப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸில் வந்துட்டு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை கொண்டு வர்றது கஷ்டம். ஆனால் அதை கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களை சொல்லி அந்த குடும்பம் சொல்லி ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அதுதாங்க, அது ஒரு கடுப்பான ஒரு நிலைமை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பட் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஒரு கடத்தில் என்றைக்குமே இப்படியே இருக்க போதில்லை, எல்லாமே மாறும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சூப்பராக பண்ணுவோம், செம்மையாக இருக்கும். எல்லாருமே சொல்கிறது கிளம்புறது. இது உங்கள் விக்னேஷ் பாபு.